இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசனம் வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஜனங்கள் வசதிக்கு மேல் வசதி, வீட்டுக்கு மேல் வீடு, நகைக்கு மேல் நகை, பட்டத்துக்கு மேல் பட்டம், புடவைகளுக்கு மேல் புடவை, ஹேண்ட்பேக்குக்கு குறைவே இல்லை. தலையில் குத்துகிற கிளிப்பு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற விதத்தில், போடுகிற ஸ்லிப்பர்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற விதத்தில், ஆண்களை பார்த்தால் அதுக்கேற்ற ஷூ, அதுக்கேற்ற டை என்று ஒன்றுக்கு மேல் ஒன்று இப்படியான அனைத்துமான காரியங்களை அடைய வாஞ்சிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் மேல் விசுவாசம், நீதியின் மேல் நீதி, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை நீங்கள் அடைய வேண்டும். இது கிறிஸ்மஸ் காலம் அல்லவா? ஒவ்வொரு வீட்டையும் அவரவர்கள் தகுதிக்கேற்ற விதத்தில் டெக்கரேட் பண்ணுவார்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லாத வீடே இருக்காது. ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து அதில் ஒரு ஸ்டாரை கட்டி அதில் ஒரு ஆப்பிள் பெல்ஸ் என்று தொங்க விடுவது மிகவும் எளிது. ஆனால் யோசித்து பாருங்கள், நாம் வாழ்கிற இந்த நாட்டில் ஒரு ஆப்பிள் மரத்தை, இந்த தட்பவெட்ப நிலையில் ஒரு ஆப்பிள் மரத்தை வளர்த்து அதில் நிஜ ஆப்பிளை காய்க்க வைப்பது எத்தனை கடினமான காரியமோ, அப்படிதான் நம்முடைய சுவாபத்தை, பிறவி சுவாபத்தை மாற்றுவதும் கடினமானது. உங்கள் குணம் மாறினால் நீங்கள் குணசாலிகள் என்ற பெயரை வாங்க முடியும். அப்பொழுது நாம் நம்முடைய அவலட்சணம் மாறி லட்சணமானவர்களாய் மாறுவோம். இதை தான் ஆவியின் கனி என்றும் சொல்லலாம். பரிசுத்த வேதாகமத்திலே 1 பேதுரு 5:10 நம்மை நித்திய மகிமைக்கென்று தேவன் அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அவலட்சணமான சுவாபங்கள் நம்மை விட்டு நீங்கி ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே வளர நாம் முயற்சிப்போமானால் அதுக்கு நாம் அநேக பாடுகளை அனுபவிக்க வேண்டி வருகிறது. ஆனால் நம்மை சீர்திருத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்தி அலங்கரிக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார். முதலில் நம் எண்ணங்கள் தூய்மையாக மாற வேண்டும். அப்பொழுது நம்முடைய சொல்லும் செயலும் தூய்மையாக காணப்படும். அந்த செயலை செய்ய தொடர்ந்து செய்தால் அது நமக்கு பழக்கமாகிவிடும். அந்த பழக்கத்தை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தால் அதுவே நம்முடைய பண்பாய், சுவாபமாய், குணமாய், தன்மையாய் மாறும். உதாரணத்துக்கு நாம் அன்புடையவர்களை மாறினால் தேவனால் சொல்லப்பட்ட 10 கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நன்மை செய்வதனால் பலன் என்ன என்று வேத வார்த்தைகள் நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறது. இயேசு தன்னை விருந்துக்கு அழைத்தவனிடத்தில் சொல்லுகிறார், நீ விருந்து வைக்கும்போது உன் சிநேகிதனை, சகோதரனை, பந்து ஜனங்களை, ஐஸ்வர்யம் உள்ள அயலகத்தானையும் அழைக்க வேண்டாம். அவர்கள் பதிலுக்கு பதில் செய்வார்கள். ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அவர்கள் உனக்கு பதில் செய்ய முடியாது. அதுவே உன்னை பாக்கியவானாய் மாற்றும். நீ நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று லூக்கா 14:12-14 எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவனாய் மாறினால் உன்னை படைத்த தேவனுக்கு கர்த்தரிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக அன்புடையவர்களாய் மாறிவிடுவோம். 10 கட்டளைகளில் முதல் 4 கட்டளைகளையும் இதன் மூலம் பின்பற்றி விடுவோம். சிருஷ்டிகளை வணங்காமல் சிருஷ்டிகரை வணங்க ஆரம்பித்து விடுவோம். அதேபோல் நம்மில் ஒருவரோடொருவர் அன்பு செலுத்தி மற்ற 6 கட்டளைகளையும் பின்பற்றி தேவனுக்கு அன்பான பிள்ளைகளாய் மாறுவோம். 1 யோவான் 3:10 பார்த்தீங்கன்னா, சகோதரனில் அன்பு கூறாதவன் அவன் தேவனால் உண்டானவனே அல்ல என்று எழுதியிருக்கிறது. இந்த அன்பினால் மற்றவர்களை நம்மால் மன்னிக்க முடியும். அதன் மூலம் தேவன் நம்மை மன்னிக்கப்படுவோம். ஒருவரை மன்னிக்கிற சுவாபம் எளிதானதல்ல. சிலர் செய்வதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். ஆனால் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், தாங்க முடியாது. சிலர் நல்லவர்களாக இருப்பார்கள், நேர்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், உண்மையானவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய சுய கௌரவத்தில்
கொஞ்சம் கை வைத்து விட்டால் போதும். அவர்களாகவே இருக்க மாட்டார்கள், பொங்கி எழுவார்கள். சில பேர் எப்படி எடுப்பார்கள், மன்னிக்க வேண்டும் என்று பயிற்சி எடுத்து கொண்டிருப்பார்கள். அதனால் யார் தன்னை காயப்படுத்தினால் கூட உடனடியாக அதுக்கு பிரதிபலிக்காமல் அதை இருதயத்தில் போட்டு அழுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் சமயமும் சந்தர்ப்பமும் வாய்க்கும்போது அது வெளியே வந்துவிடும். அவர்கள் பேசுவது என்ன என்ற கண்ட்ரோலே இல்லாமல் பேசிவிடுவார்கள். இன்னும் சில பேர் தன்னை தாக்கினவர்களை இல்லை, தன்னை காயப்படுத்தினவர்களை தங்கள் கண்கள் முன்னே காணவே கூடாது என்று நினைப்பார்கள். ஏன்னால் கண்டால் அந்த கசப்பும் கோபமும் எரிச்சலும் அவர்களுக்குள்ளே வரும். ஆகவே அதை பார்க்கக்கூடாது, அவர்களை பார்க்கவே கூடாது என்று நினைப்பார்கள். மன்னிப்பதில் நன்றாக பயிற்சி பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள், தன்னை பாதித்தவர்களை பார்த்தாலும் கோபப்படாமல், எரிச்சலடையாமல், கசப்பு கொள்ளாமல் அவர்களை பார்த்து புன்னகைக்கக்கூடிய ஒரு பக்குவத்துக்குள்ளாக இருப்பார்கள். வேதம் இதை அழகாக சொல்லுகிறது. சங்கீதம் 37:1 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. சிலரை பார்த்துருக்கிறீர்களா, நியாயமான காரியத்துக்காக இறங்கி போய் வாதாடுவார்கள். ஒரு அநியாயம் நடப்பதை அவர்களால் காண முடியாது, நியாயத்துக்காக போராடுகிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். ஏனென்றால் பழி வாங்குதல் தேவனுக்குரியது, அவரே அதை செய்வார். அதனால தான் சொல்லுகிறார், சத்துரு பசியாக இருந்தால் போஜனம் கொடு, சத்துரு தாகமாக இருந்தால் பானம் கொடு. அப்படி செய்தால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் நீ குவிக்கிறாய் என்று ரோமர் 12 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒருவனை மன்னித்தால் அக்கினி தழலை அவன் தலைமேல் போடுவேன் என்ற எண்ணத்தோடுவே நாம் மன்னிக்கக்கூடாது. நாம் மன்னித்தால் நம்முடைய பாவங்கள் நமக்கு தேவனிடத்தில் மன்னிக்கப்படும் என்ற எண்ணத்தோடு நாம் மன்னிக்க வேண்டும். இதை நான் உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு அனுபவம் ஞாபகம் வருகிறது. என்னுடைய கிளினிக்கு கீழே எப்பொழுதும் என் வண்டியை நான் பார்க் பண்ணுவேன். அது கீழே கடை வைத்திருப்பேன். எப்பொழுது பார்த்தாலும் என்னெதிரே பேச மாட்டான். நான் போயிட்ட பிறகு அந்த வண்டியை அங்கே வைத்திருக்கிறது அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது. என்னவோ ஒரு காரணத்தை சொல்லி அவன் கத்திக்கொண்டே இருப்பான், ஏதோ செய்து கொண்டே இருப்பான். இது நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் அதை நான் நேரடியாகவும் பார்த்தேன். அதனால் எனக்குள்ளாக பயங்கரமான ஒரு கோபம் அவனிடத்தில் போய் நல்லா திட்டுவிட வேண்டும் என்று நினைப்பேன். ஏனென்றால் நான் தான் அந்த பில்டிங்கிலே முதலாவது ஆக வந்த ஒரு டெனண்ட். அதனால் என் வண்டி எங்கே நிறுத்த வேண்டும், எனக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் வேதாகம பைபிள் கிளாஸுக்கு நான் போய்கொண்டு இருக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டது, உன் சத்ருவை நீ மன்னிக்க வேண்டும். இது பயங்கரமான ப்ராக்டிஸ், இது ரொம்ப எளிதானதல்ல. அந்த சத்தியம் மண்டையில் பேசி கொண்டிருந்ததுனால் நான் என்ன பண்ணேன் என்றால், அவரிடம் போய் நேரடியாக பேசவில்லை. ஆனால் இன்னொரு மனிதரிடம் சொல்லி, இந்த ஆள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க சொல்லுங்கள், இப்படியே இவர் செய்து கொண்டிருந்தால் வேறு மாதிரி நடக்கும் என்று அவரிடம் சொல்லிவிட்டு நான் போய்விட்டேன். ஆனால் மீண்டும் என்னிடத்தில் அந்த வேத வசனங்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஏன் இப்படி கூட சொல்ல வேண்டும், அவனை மன்னிக்க வேண்டும் என்று தானே நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். எதை பயிற்சி பண்ணுகிறேன் நான் என்று எனக்குள்ளவே கேள்வி எழும்பி, சரி இவனை நம்ம மன்னிப்போம் என்று நினைத்து அவனை தாண்டி தான் நான் மேலே கிளினிக்கு போக வேண்டும். அதனால் போகும்போது வரும்போது எல்லாம் கர்த்தாவை இவனை மன்னிக்கிறதுக்கு எனக்கு தயத்தாரும், இவனை மன்னிப்பதற்கு எனக்கு குணம் தாரும், இவனை மன்னிக்கணும், நான் மன்னிக்கணும், அப்படிப்பட்ட எண்ணத்தை எனக்கு தாங்க, மன்னிக்கிற ஒரு பண்பை எனக்குள்ளே தாங்க, மன்னிக்கணும், இவனை மன்னிக்கணும். அடாவடியாக தான் பேசுகிறான், ஆனாலும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே நான் ஸ்டெப்ஸில் ஏறுவேன், ஸ்டெப்ஸில் இறங்குவேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, குறைந்தது 1 மாத காலமாவது இதை நான் செய்திருக்கிறேன். ஏனென்றால் அவனை பார்த்தாலே எனக்கு ரத்தம் கொதிக்கும்.
இறங்கி அவனை என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்னு கேட்கணும், இல்லை ஓனர்கிட்ட சொல்லி அவனை சண்டை போட வைக்கணும், ஏதேதோ எனக்குள்ளே தாட் வரும். ஆனால் ஒரு மாதம் கழித்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்குள்ளே அவனை பார்க்கும்போது அந்த கோபமே வரவில்லை. நான் நிதானமாய் படிக்கட்டில் ஏறி கிளினிக்கு சமாதானமாய் போகிற ஒரு நிலை வந்தது. அடுத்தபடியாக நான் கர்த்தாவே அவனை மன்னிக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, நல்லது. ஆனால் அவனையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கள் நடத்துறது ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆளை எனக்கு தெரியும், அவங்க மனைவியை பார்த்ததில்லை. ஆனால் அவனுடைய மகன் ஒருவன் இருந்திருக்கிறான், அவனுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆசீர்வதிங்க, அவர் கடையை நல்லா ஆசீர்வதிங்க, நல்லா வியாபாரமாகட்டும், அந்த குடும்பம் செழிக்கட்டும், கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும், ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரட்டும், இப்படி எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நிறைய நாள் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தால் அந்த கடை க்ளோஸ்டாகவே இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு, திறக்கவே இல்லை. அப்புறம் எங்களுடைய ஓனர், அந்த ஷாப் ஓனர் வந்து போலீஸை வைத்து அந்த கடையை திறந்து எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அந்த கடையை வாடகைக்கு விட்டு விட்டார். அந்த ஆள் நிலை என்ன ஆயிற்று ஒன்றுமே தெரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் டிவியில் பார்த்தால் அந்த மனிதரை, அவர் குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து ஜனங்கள் ஒப்படைத்து சொல்லுகிறார்கள், அவர் ஏதோ சீட்டு கட்டி எல்லாருக்கிட்டேயும் 1 லட்சம் கட்டினால் 2 லட்சம் அடுத்த வருஷம், 2 லட்சம் கட்டினால் அடுத்த வருஷம் 4 வருஷம் 4 லட்சம் என்று சொல்லி அநேகர் இடத்துல அப்படிப்பட்ட முதலீட்டுகளை வாங்கி முதல் வருஷம் ஒழுங்காக கொடுத்து விட்டார், 2வது வருஷத்தில் எல்லாரிடத்தையும் பணத்தை வாங்கின்னு ஏமாற்றி விட்டார் என்ற செய்தி வருகிறது. அதன் நிமித்தம் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் ஜெயிலில் வைக்கப்பட்டார். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஜெபித்தேன், கர்த்தாவே இவரை மன்னித்து இவரை ஆசீர்வதித்து இவர் நல்லா இருக்கணும்னு நான் ஜெபித்தேன். ஏன் இவருக்கு இந்த நிலை வந்தது என்று நான் போராடி ஜெபித்தேன். அப்பொழுது தேவன் சொன்னார், நீங்கள் மன்னிக்கும்போது அவர்களுடைய தலையில் நீங்கள் அக்னி தழலை போடுகிறீர்கள் என்ற வசனம் எனக்கு கற்பிக்கப்பட்டது. நான் அதற்காக மிகவும் மனமருந்தினேன். ஆனாலும் கர்த்தாவே அவங்க குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர் சீக்கிரத்தில் வெளியே வந்து விடணும், ஒரு மனம் திரும்ப வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்தேன். இதுபோல் மன்னிக்கிறதுக்கு அநேக எக்ஸசைஸ் நான் பண்ணியிருக்கிறேன், அநேகரை மன்னித்திருக்கிறேன். அதனுடைய விளைவுகளை நான் பார்த்துருக்கிறேன். இன்னொரு பயங்கரமான ஒரு அனுபவம் கூட உண்டு. ஆனால் அதெல்லாம் இங்கே நான் சொல்ல முடியாது. இப்பொழுது எனக்கு விரோதமாய் எழும்புகிற கடினமான வார்த்தைகளை பேசுகிற, என்னை அநியாயமாய் பழி சொல்லுகிற, என்னை குறித்து தப்பான எண்ணங்களை வைத்திருக்கிற அநேகரை நான் மன்னிக்க எனக்கு எளிதாக இருக்கிறது, ரொம்ப எளிதாக இருக்குது. ஏனென்றால் இந்த எக்ஸசைஸ் நிறைய நான் செய்து எனக்கு மன்னிக்க கர்த்தர் மனம் கொடுத்து விட்டார். சில விஷயங்கள் 1-2-3 நேரங்களில் கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த கர்த்தர் உமக்கு தெரியும் எது நியாயம், எது அநியாயம், எது அவங்க நினைப்பது தப்பாய் நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள், தப்பாக சொல்லப்பட்ட காரியங்கள், அதை விசாரிக்காமல் இவர்களாகவே பேசி கொண்டிருக்கிற காரியங்கள். இது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் நீர் அறிவர், நீர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்கு சமாதானம் வந்துவிட்டது. ஆகவே இந்த வேளையில் மன்னிப்பது லேசான காரியம் அல்ல. மன்னிப்பதற்கு நமக்கு தயை வேண்டும். அந்த தயை அன்பினால் தான் வரும். அந்த அன்பு என்ற ஒரு சாந்தம் என்ற மனத்தாழ்மை என்ற அந்த குணாதிசயம் நமக்குள்ளாக வளர்ந்து விட்டால் நாம் குணசாலிகளாய் மாறிவிடுவோம். நம்மை தேவன் அங்கீகரிப்பார். ஆகவே அப்பொழுது பாருங்கள், நம்மை சூழ்ந்து ஜனங்கள் இருப்பார்கள். இந்த குணாதிசயத்திற்காக ஜனங்கள் நம்மை வாஞ்சித்து நம்மோடு கூட அவர்கள் உறவு வைத்துக்கொள்ள, நம்மோடு கூட நட்பு வைத்துக்கொள்ள விரும்புவார்கள். நம்மை தேடி வருவார்கள், நம்மை விட்டு போக மாட்டார்கள். யார் விட்டு போனாலும் போகவில்லை என்றாலும் தேவன் ஒருவர் நம்மோடு கூட இருப்பார், அது வேறு கதை. இருந்தாலும் இந்த வாழும் உலகத்தில் நம்மை புரிந்து கொள்கிறவர்களாக, நம்மை அறிந்து கொள்கிறவர்கள் அநேகராக இருப்பார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறார், அங்கீகரிக்கிறார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் கூட எங்களுடைய குணாதிசயங்கள் மாறும்படியாக, சுவாபங்கள் மாறும்படியாக நாங்கள்
கர்த்தாவே, சத்தியத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தோம். நீர் எங்களை அழைத்ததன் நோக்கமே கர்த்தது உம்முடைய சாயலை நாங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆதியிலே ஆதாம் கர்த்தாவை பாவம் செய்து அந்த சுவாபத்தை, அந்த சாயலை இழந்து போனார். ஆனால் 2ஆம் ஆதாமாக கிறிஸ்து நீர் இந்த உலகத்தில் வந்து அம்மாண்டே அந்த இழந்த பாக்கியத்தை, இழந்த சாயலை, இழந்த மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய சாயலை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். முடிந்த வரையில் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க, மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிலே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மிலே நாங்கள் அன்பு செலுத்த உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். அதே போல் எங்கள் சக மனிதர்களோடும் நாங்கள் ஒருவரோடொருவர் இசைந்து தெய்வ சித்தத்தை செய்ய, சபையில் இசைந்து தெய்வ சித்தத்தை செய்ய, சகோதர அன்பு உடையவர்களாக எங்களை மாற்றும். கசப்பு, வெறுப்பு, எரிச்சல், கோபம், பகை, குரோதம் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை எங்களிருந்து அகற்றி போடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் சுவாபம் மாற, குணம் மாற உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை மற்றவர்களுக்கும் நம்ம கொடுக்க வேண்டாமா? இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.